ஈரானின் ஃபோர்டோ அணுசக்தி தளத்தையும் நட்டான்ஸ் அணுசக்தி தளத்தையும் இஸ்ஃபஹான் அணுசக்தி தளத்தையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்ட அமெரிக்காவும் களத்திலே நடைபெற்ற அதிசயங்களும் ஈரானினுடைய அணுசக்தி திட்டத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான திருப்பு முனைகள். இனி ஈரான் அமைதியை ஏற்படுத்த வேண்டும், போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்து சில மணித்தியாலங்களிலேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான ஆராய்ச்சி நிலையங்களை தரைமட்டமாக்கிய ஈரானிய ஏவுகணைகள். இனி ஈரான் என்ன செய்ய போகின்றது? ஈரானிடம் இருக்கக்கூடிய அனைத்து அட்டைகளையும் களமிறக்கப் போகின்றதா? பற்றி எரிய போகும் பஹ்ரைனிலே இருக்கக்கூடிய அமெரிக்காவின் கடற்படை தளம். அமெரிக்காவுக்கு எதிரான போரை அறிவித்த யெமன் ஹவுதி இராணுவத்தினர். நாங்கள் ஈரானுக்கு 2 வார காலக்கெடுவை வழங்கியுள்ளோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்த கருத்துக்கள் அனைத்தும் திட்டமிடப்பட்ட நாடகம் என்பதனை நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். ஈரானை திசை திருப்புவதற்காகவும் ஈரானினுடைய தயார்படுத்தல்களை முறியடிப்பதற்காகவுமே டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் இந்த நாடகத்தினை அரங்கேற்றியுள்ளார்கள். கடந்த 3 நாட்களுக்கு முன்பே டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனுமதியை வழங்கியுள்ளார். அமெரிக்க தேசிய பாதுகாப்பு சபையிலே நடைபெற்ற கலந்துரையாடல்களிலேயே இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த முடிவுகள் தொடர்பான தகவல்கள் நெட்டன்யாகுவோடும் பகிர்ந்து கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கமைவாகவே கடந்த 2 நாட்களாக அமெரிக்கா மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் எல்லாவிதமான தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டுள்ளது. அமெரிக்க இராணுவ தளங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பாதுகாப்பதற்காகவும் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தது. மேலும் அதிகளவான அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த போர் விமானங்களையும் அமெரிக்கா சவுதி அரேபியாவிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்திலே களமிறக்கி இருந்தது. அத்தோடு அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரிலே நேரடியாக களமிறங்குவதற்கு திட்டமிட்டிருப்பதாக, இன்னும் சில மணி நேரங்களிலோ அல்லது இன்னும் சில நாட்களிலோ அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக நேரடியாக களமிறங்கும் என்றும் நேற்றிரவு ரஷ்ய அதிகாரிகளும் தெரிவித்திருந்தார்கள். பெரும்பாலும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றது என்கின்ற உளவு தகவல்களை 1-2 மணித்தியாலங்களுக்கு முன்னாலேயே ரஷ்ய உளவு பிரிவினர் ஈரானிய தரப்பினருக்கு வழங்கி இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை 4 மணி அளவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஈரானினுடைய கோம் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் இஸ்ஃபஹான் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தெஹ்ரானினுடைய மேற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் உச்ச வான்வழி தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் ஆரம்பித்திருந்தது. தெஹ்ரானுக்கும் கோம் பிரதேசத்திற்கும் இஸ்ஃபஹானுக்கும் இடையிலேயே ஈரானினுடைய மிக முக்கியமான 3 அணுசக்தி தளங்களும் காணப்படுகின்றன. கோம் பிரதேசத்திலே ஈரானினுடைய ஃபோர்டோ அணுசக்தி தளமும், இஸ்ஃபஹான் பிரதேசத்திலே இஸ்ஃபஹான் அணுசக்தி தளமும், தெஹ்ரானுக்கும் இஸ்ஃபஹானுக்கும் இடைப்பட்ட பிரதேசத்திலே நட்டான்ஸ் அணுசக்தி தளமும் காணப்படுகின்றன. இந்த அணுசக்தி தளங்கள் இலக்கு வைத்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் இந்த ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானிய வான் பாதுகாப்பு படையினர் குறித்த ட்ரோன்களை முழுமையாக சுட்டு வீழ்த்துவதற்கான அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதன் விளைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் 4 ஹெர்மஸ் ட்ரோன்கள் முழுமையாக சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் இன்னும் டசன் கணக்கான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஒற்றை வழி ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் குறித்த தாக்குதல்கள் ஈரானிய வான் பாதுகாப்பு படைகளினால் முழுமையாக முறியடிக்கப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து 2 மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்காவின் 6 B-2 போம்பர் போர் விமானங்களும் எரிபொருள் நிரப்பு விமானங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களும் களமிறங்கின. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் சிரியா மற்றும் ஈராக்கிய வான்பரப்பினூடாகவும், B-2 போம்பர் போர் விமானங்கள் குவாம் இராணுவ கட்டளை தளத்திலிருந்து அரேபிய கடலினூடாக ஈரானினுடைய வான்பரப்பிற்குள்ளே நுழைந்து தாக்குதல்களை மேற்கொள்ள ஆரம்பித்தது. இந்த தாக்குதல்களின் ஆரம்பமாக ஃபோர்டோ அணுசக்தி தளமே இலக்கு வைக்கப்பட்டது. முதலில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் ஃபோர்டோ அணுசக்தி தளத்திலே பங்கபஸ்ட் வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். கிட்டத்தட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு 3 பங்கபஸ்ட் வெடிகுண்டுகளை வீசி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய B-2 போம்பர் போர் விமானங்கள் 4 GBU-57 பங்கபஸ்ட் வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஃபோர்டோ அணுசக்தி தளத்தின் 2 நுழைவாயில்களின் மூலமாகவே GBU-57 பங்கபஸ்ட் வெடிகுண்டுகள் வீசப்பட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து அமெரிக்க கடற்படையும் அமெரிக்க போர் விமானங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் விமானங்களும் ஒன்றிணைந்து நட்டான்ஸ் மற்றும் இஸ்ஃபஹான் அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான டோம்ஹாக் ஏவுகணைகளை நட்டான்ஸ் அணுசக்தி தளத்தை இலக்கு வைத்தும் இஸ்ஃபஹான் அணுசக்தி தளத்தை இலக்கு வைத்தும் ஏவியுள்ளார்கள். மேலும் அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதலின் போது ஈரானிய தரப்பினர் GPS தடைகளையும் ஏற்படுத்தி இருந்தார்கள். ஆனால் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொண்டதற்கான எந்தவிதமான ஆதாரங்களும் கிடைக்கப்பெறவில்லை. GPS தடைகளை மாத்திரமே ஈரானிய படைகள் மேற்கொண்டிருந்தார்கள்.
அத்தோடு ஈரானினுடைய 3 அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் வெற்றி கொண்டாட்டங்களை ஆரம்பித்தார்கள். நாங்கள் சாதித்து விட்டோம், ஈரானினுடைய மிக முக்கியமான அணுசக்தி தளங்களை தரைமட்டமாக்கிவிட்டோம், ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு எங்களுடைய விமானப்படைகள் பாதுகாப்பாக திரும்பியுள்ளார்கள் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் அவசரமாக ஊடக சந்திப்பொன்றையும் நிகழ்த்தியிருந்தார். மேலும் குறித்த ஊடக சந்திப்பிலே டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். இன்றிரவு நாங்கள் மேற்கொண்ட தாக்குதல்கள் ஒரு அற்புதமான இராணுவ வெற்றியாகும். எங்களுடைய இந்த இராணுவ வெற்றியை நான் உலகத்திற்கு தெரிவிக்கின்றேன். ஈரானினுடைய அணுசக்தி செறிவூட்டல்கள் முற்றிலும் அகழிக்கப்பட்டுவிட்டன. நாங்கள் ஈரானினுடைய அணுசக்தி செறிவூட்டல்களை முழுமையாக தரைமட்டமாக்கிவிட்டோம். இனி ஈரானினால் எதுவுமே செய்ய முடியாது. இதற்கு பிறகு ஈரான் சமாதானத்திற்கு வர வேண்டும். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமைதியை ஏற்படுத்த முன் வர வேண்டும். இதற்கு பிறகும் ஈரான் தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால் நாங்கள் அடுத்த கட்ட உச்ச தாக்குதல்களையும் ஈரானுக்குள்ளே மேற்கொள்வோம். அத்தோடு நான் பிரதமர் நெட்டன்யாகுவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நாங்கள் ஒரு குழுவாக செயற்பட்டோம். இதனால் இனி ஈரான் அமைதியாகிவிட வேண்டும். மேலும் நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். கடவுள் எப்போதும் இஸ்ரேலை ஆசீர்வதிப்பார் என டொனால்ட் ட்ரம்ப் குறித்த ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து பதிலுக்கு நெட்டன்யாகுவும் வெற்றி கொண்டாட்டங்களையும் ஊடக அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார். இஸ்ரேலினுடைய அச்சுறுத்தல்களை முழுமையாக அளிப்பதற்கு எல்லாவிதமான உதவியையும் வழங்கியிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்புக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என நெட்டன்யாகு தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் இத்தோடு போர் முடிவடைந்து விட்டது, ஈரான் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்துவிட வேண்டும், பேச்சுவார்த்தைகள் மூலமாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், ஈரான் அமைதியை பேண வேண்டும் என அமெரிக்காவுடைய இராணுவ தலைமை அதிகாரிகளும் ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார்கள். அமெரிக்காவினதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினதும் வெற்றி கொண்டாட்டங்களை தொடர்ந்து ஈரானினுடைய அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களை ஈரானிய ஊடகங்களும் ஈரானிய அதிகாரிகளும் வெளியிடுவதற்கு ஆரம்பித்தார்கள். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், கோம் பிரதேசத்திலும் இஸ்ஃபஹான் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய அதிகளவான ஈரானிய மக்களுக்கு என்ன நடந்தது என்று கூட தெரியாது. ஈரானிய நேரப்படி அதிகாலை 2:30 மணி அளவிலேயே அமெரிக்கா இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் அமெரிக்காவினுடைய இந்த உச்ச தாக்குதல்களின் எதிரொலிகளை கூட ஈரானிய மக்கள் உணரவில்லை. ஏனென்றால் போர்டோ அணுசக்தி தளத்தை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு 2ஆம் கட்ட வெடிப்புகள் எதுவுமே நடைபெறவில்லை. அமெரிக்காவின் இந்த உச்ச பங்கபஸ்ட வெடிகுண்டு தாக்குதல்களில் போர்டோ அணுசக்தி தளத்திற்குள்ளே இருக்கக்கூடிய யுரேனியம் செறிவூட்டல்கள் தாக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பெருவெடிப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனால் குறித்த தாக்குதலின் தீச்சுவாலைகள் 2 நிமிடத்திற்குள்ளேயே அணைந்து விட்டதாகவும் 2ஆம் கட்ட வெடிப்புகள் எதுவுமே ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் போர்டோ அணுசக்தி தளத்திற்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கூறுகள் தாக்கப்பட்டிருந்தால் போர்டோ அணுசக்தி தளம் அமைந்திருக்கக்கூடிய மலைகளுக்குள்ளே பள்ளங்கள் ஏற்பட்டிருக்கும். குறித்த பிரதேசத்தை சுற்றி மின்காந்த சிதைவுகள் ஏற்பட்டிருக்கும். மிக முக்கியமாக நில அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கும். மேலும் போர்டோ அணுசக்தி தளம் இருக்கக்கூடிய மலையினுடைய அடிவாரத்தில் ஐஆர் எரிப்புகள், அதாவது செஞ்சிவப்பு எரிப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். மேலும் மிகப்பெரிய தீப்பிழம்புகளும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்படியான எந்த விளைவுகளும் ஏற்படவில்லை. மாறாக எக்ஸ் தளத்திலும் சமூக ஊடக வலைத்தளங்களிலுமேயே ஈரானினுடைய அணுசக்தி தளங்கள் அளிக்கப்பட்டிருந்தன. எக்ஸ் தளத்திலும் பேஸ்புக் பக்கங்களிலுமேயே ஈரானினுடைய போர்டோ அணுசக்தி தளம் பற்றி எறிந்தது. அமெரிக்கா போர்டோ அணுசக்தி தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய காணொலி ஒன்றும் வெளியாக இருந்தது. குறித்த காணொலியை நான் டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். மேலும் குறித்த தாக்குதலின் போது எந்தவிதமான தீப்பிழம்புகளும் ஏற்படவில்லை என்பதனை குறித்த காணொலியின் மூலமாக உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் பல சர்வதேச நிறுவனங்களும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். குறிப்பாக சவுதி அரேபியாவின் சொனிக்கு கீழால் இயங்கக்கூடிய மிக முக்கியமான மையங்கள் போர்டோ அணுசக்தி தளத்திலே மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் கதிர்வீச்சு ஏற்படவில்லை என உறுதி செய்துள்ளது. அதே போன்று இன்னும் சில சர்வதேச நிறுவனங்களும் போர்டோ அணுசக்தி தளத்திலே எந்தவிதமான கதிர்வீச்சும் ஏற்படவில்லை, யுரேனியம் செறிவூட்டல்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அதாவது போர்டோ அணுசக்தி தளமானது மிகப்பெரிய மலையொன்றை குடைந்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அணுசக்தி தளமாகும். மேலும் இந்த மலைக்குள்ளே 90 மீட்டர் ஆழத்திலேயே இந்த அணுசக்தி தளம் அமைக்கப்பட்டுள்ளது. அதைவிட மிக முக்கியமாக யுரேனியம் செறிவூட்டல் மைய விளக்குகள் குறித்த மலையினுடைய கீழ்முகடு பிரதேசங்களிலேயே பாதுகாப்பாக அமைக்கப்பட்டுள்ளன. அதுவும் 90 மீட்டர் ஆழத்திலே முகடுகளுக்கு கீழால் அமைக்கப்பட்டுள்ளன. போர்டோ அணுசக்தி தளத்திலே 5 நுழைவாயில்கள் இருக்கின்றன. மேற்பரப்போடு தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய 2 நுழைவாயில்கள் காணப்படுகின்றன. மேலும் மலைக்குள்ளே கடினமான கான்கிரீட் சுவர்கள் மூலமாக பல தட்டு மண்டபங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இவை எதற்காக அமைக்கப்பட்டுள்ளது என்பது யாருக்கும் தெரியாது. அத்தோடு அமெரிக்காவின் பீச்சு போம்பர்கள் வீசிய பங்கபஸ்த வெடிகுண்டுகள் போர்டோ அணுசக்தி தளத்தின் 2 நுழைவாயில்களிலேயே வீழ்ந்துள்ளன. மேலும் குறித்த நுழைவாயில்களில் மாத்திரமே சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த 2 நுழைவாயில்களை தவிர அணுசக்தி தளத்திற்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவின் GBU-57 பங்கபஸ்த வெடிகுண்டுகளில் 10க்கும் அதிகமான வெடிகுண்டுகளை களமிறக்கினாலும் குறித்த அணுசக்தி தளத்தை எதுவும் செய்ய முடியாத
வகையிலேயே ஈரானிய தரப்பினர் அவற்றை உருவாக்கியுள்ளார்கள். அமெரிக்காவின் எந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதலையும் சமாளிக்கக்கூடிய வகையிலேயே போர்டோ அணுசக்தி தளத்தினை வடிவமைத்துள்ளார்கள். எனவே தற்போது போர்டோ அணுசக்தி தளத்தினுடைய 2 நுழைவாயில்களை மாத்திரமே அமெரிக்காவினால் அளிக்க முடிந்துள்ளது. மேலும் இவை தொடர்பாக கோம் பிரதேசத்திற்கு பொறுப்பான ஈரானிய அதிகாரி ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மிகவும் துல்லியமான தகவல்களுக்கு அமைவாக போர்டோ அணுசக்தி தளமானது சிதைக்கப்படவில்லை. போர்டோ அணுசக்தி தளத்தினுடைய நுழைவாயில்கள் மாத்திரமே சேதமடைந்துள்ளன. மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய கூற்றுக்கள் அனைத்தும் போலியானதாகும். சிதைக்கப்பட்டிருக்கக்கூடிய நுழைவாயில்களை சில நாட்களுக்குள்ளேயே நாங்கள் மீட்டெடுத்து விடுவோம் என்றும் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரானினுடைய அணுசக்தி நிறுவனம் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. அனைத்து விதமான சர்வதேச சட்டங்களையும் மீறி அமெரிக்கா ஈரானினுடைய அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. சர்வதேச அணுசக்தி நிறுவனமும் இதற்கு முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளது. ஈரான் பல தியாகிகளின் இரத்தத்தை கொண்டே இந்த அணுசக்தி திட்டங்களையும் அணுசக்தி திறன்களையும் கட்டமைத்துள்ளது. இதனால் நாங்கள் ஒரு பொழுதும் எங்களுடைய அணுசக்தி வேலை திட்டங்களை நிறுத்தப் போவதில்லை. எங்களுடைய யுரேனியம் செறிவூட்டலையும் நிறுத்தப் போவதில்லை. எங்களுடைய அணுசக்தி திறன்களை நாங்கள் இதற்கு பிறகு பல மடங்கினால் அதிகரிப்போம் என ஈரானினுடைய அணுசக்தி நிறுவனம் அதிரடியான அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. அடுத்து நட்டான்ஸ் மற்றும் இஸ்ஃபஹான் அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து 30க்கும் அதிகமான டொமாஹாக் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஏற்கனவே கடந்த வாரம் நட்டான்ஸ் அணுசக்தி தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதைத் தொடர்ந்து குறித்த அணுசக்தி தளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து யுரேனியம் செறிவூட்டல் மைய விளக்குகளும் வேறு இடங்களுக்கு பாதுகாப்பாக நகர்த்தப்பட்டுவிட்டன. அத்தோடு இஸ்ஃபஹான் அணுசக்தி தளமும் போர்டோ அணுசக்தி தளத்தை போன்று மிகவும் பாதுகாப்பான இடத்திலேயே அமைக்கப்பட்டுள்ளது. மலைகளுக்குள்ளே குடைந்த இஸ்ஃபஹான் அணுசக்தி தளங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இஸ்ஃபஹான் அணுசக்தி தளத்திலே B2 போம்பர்கள் GBU-57 பங்கபஸ்டர் வெடிகுண்டுகளை வீசவில்லை. மேலும் அமெரிக்காவின் டொமாஹாக் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இருப்பினும் இஸ்ஃபஹான் அணுசக்தி தளத்தையும் இவர்களால் முழுமையாக அழிக்க முடியவில்லை. போர்டோ அணுசக்தி தளத்தை போன்று குறித்த அணுசக்தி தளத்தினுடைய 2 நுழைவாயில்களை மாத்திரமே அமெரிக்காவினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினாலும் அளிக்க முடிந்துள்ளது. மேலும் இதனை அமெரிக்க அதிகாரிகளே உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இஸ்ஃபஹானிலே இருக்கக்கூடிய அணுசக்தி வளாகமும் தளங்களும் நாங்கள் நினைத்ததை விட ஆழமாகவும் வலுவாகவும் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் இஸ்ஃபஹான் அணுசக்தி தளம் முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றது என அமெரிக்க இராணுவ அதிகாரிகளே அமெரிக்க ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த தகவல்களை ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகமே வெளியிட்டுள்ளது. ஈரானினுடைய அணுசக்தி திறன்களிலும் ஈரானினுடைய அணுசக்தி வேலை திட்டங்களிலும் சில முக்கியமான திருப்பு முனைகள் காணப்படுகின்றன. இதிலே முதலாவது திருப்பு முனையாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பே போர்டோ அணுசக்தி தளத்தில் ஈரான் சில அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அதாவது கடந்த 2 நாட்களுக்கு முன்பே போர்டோ அணுசக்தி தளத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உபகரணங்கள் மற்றும் இராணுவ தளவாடங்கள், யுரேனியம் செறிவூட்டலுடன் தொடர்பு பட்டிருக்கக்கூடிய உபகரணங்கள் என அனைத்தையும் ஈரானிய இராணுவத்தினர் முழுமையாக வெளியேற்றியுள்ளார்கள். ஜூன் மாதம் 19ஆம் தேதி அதிகாலையிலிருந்து ஜூன் மாதம் 20ஆம் தேதி அதிகாலை வரையில் போர்டோ அணுசக்தி தளத்திலே 40க்கும் அதிகமான ட்ரக் வண்டிகள் களமிறக்கப்பட்டு தேவையான அனைத்து விதமான உபகரணங்களையும் ஈரானிய இராணுவத்தினர் முழுமையாக வெளியேற்றியுள்ளார்கள். மேலும் இவற்றை உறுதி செய்யக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களும் தற்போது வெளியாகியுள்ளன. அவற்றை நான் டெலிகிராம் சேனலிலே பதிவிடுகின்றேன். அடுத்து ஈரானினுடைய அணுசக்தி திட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான திருப்புமுனை என்னவென்றால் ஈரானிடம் ரகசியமாக இருக்கக்கூடிய அணுசக்தி தளமாகும். அதாவது நட்டான்ஸ் அணுசக்தி தளத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டதை தொடர்ந்து ஈரான் அவசரமாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதற்கமைவாக ஈரானிடம் இருக்கக்கூடிய அனைத்து யுரேனியம் மைய விளக்குகளும் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்தப்பட்டுள்ளன. இவ்வாறு நகர்த்தப்பட்டிருக்கக்கூடிய யுரேனியம் மைய விளக்குகள் அனைத்தையும் பயன்படுத்தி ஈரான் விரும்பியதை உருவாக்க முடியும். இந்த யுரேனியம் மைய விளக்குகளை 90% அளவில் செறிவூட்டுவது மாத்திரமல்லாமல் தேவையான அணுகுண்டுகளையும் தயாரிக்க முடியும். அத்தோடு ஈரானின் இந்த 3 முக்கியமான அணுசக்தி தளங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டாலும் வெறும் 6 மாதத்திற்குள்ளேயே அவற்றை மீள கட்டமைப்பதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து வைத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் மிக முக்கிய திருப்பு முனையாக யாருக்கும் தெரியாத இன்னும் ஒரு புதிய யுரேனியம் செறிவூட்டல் தளத்தையும் அமைத்துள்ளார்கள். இந்த புதிய அணுசக்தி தளமானது எங்கிருக்கின்றது என்பது தொடர்பான விடயங்கள் யாருக்குமே தெரியாது. மேலும் செயற்கைக்கோள் மூலமாகவும் குறித்த அணுசக்தி தளங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே தற்போது ஈரான் அனைத்து யுரேனியம் செறிவூட்டல் மைய விளக்குகளையும் இந்த ரகசியமான புதிய அணுசக்தி தளத்திலே பாதுகாப்பாக வைத்திருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் போர்டோ அணுசக்தி தளத்தினுடைய நுழைவாயில்களை 1-2 வாரங்களுக்குள் சரி செய்துவிட முடியும். அதே போன்று இஸ்ஃபஹான் அணுசக்தி தளத்தினுடைய நுழைவாயில்களையும் 1-2 வாரங்களுக்குள் சரி செய்துவிட முடியும். அதே போன்று நட்டான்ஸ் அணுசக்தி தளத்தை குறைந்தது 3 மாதங்களுக்குள் சரி செய்துவிட முடியும். எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து ஈரானின் அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் படுதோல்வி அடைந்துள்ளன. அதே போன்று ஈரானிலே 17 அணுசக்தி விஞ்ஞானிகள் படுகொலை செய்யப்பட்டிருந்தாலும் 200க்கும் அதிகமான ரஷ்யாவின் அணுசக்தியோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் ஈரானுக்குள்ளே தொழிற்பட்டு வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். மேலும் ஈரானினுடைய 2ஆம் தர அணுசக்தி விஞ்ஞானிகளும் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றார்கள் என்பது முக்கியமான விடயமாகும்.
ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் அமைதியாக விடும் என்றும் ஈரான் துக்க தினத்தினை அறிவிக்கும் என்றும் டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹுவும் நினைத்திருந்தார்கள். ஆனால் அமெரிக்காவின் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு 4 மணித்தியாலங்களுக்குள்ளேயே ஈரானிய படையினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக 20க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த தாக்குதலுக்காக கொரம்ஷார் 4 ஏவுகணைகளை களமிறக்கி இருப்பதாகவும் ஈரானிய வான்படையினர் தெரிவித்துள்ளார்கள். டெல் அவீவ் மற்றும் ஹைஃபா பிரதேசத்தில் இலக்கு வைத்து இந்த ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த ஏவுகணை தாக்குதலினால் டெல் அவீவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரகசிய தளமான உயிரியல் ஆராய்ச்சி தளம் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. இந்த உயிரியல் ஆராய்ச்சி தளத்திலேயே நச்சு வாயுக்கள் தொடர்பான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யுத்த களத்திலே பயன்படுத்தக்கூடிய நச்சு வாயுக்கள் அனைத்தும் குறித்த ஆராய்ச்சி தளத்திலேயே ரகசியமாக உற்பத்தி செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பென்குரியன் விமான நிலையத்திலும் 2 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. ஆனால் இவை தொடர்பான எந்த விதமான காணொளிகளும் புகைப்படங்களும் வெளியாகவில்லை. அத்தோடு டெல் அவீவ் மற்றும் ஹைஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான இராணுவ கட்டளை தளங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான கட்டிடங்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. இவை தொடர்பான காணொளிகள் அனைத்தையும் டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். அடுத்து இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள் ஈரான் அமெரிக்காவின் தாக்குதலுக்கான பதிலடியை வழங்கும் என அமெரிக்க அதிகாரிகள் எதிர்பார்ப்பதாகவும் இதற்கு அமெரிக்க அதிகாரிகள் முழுமையாக தயாராகி வருவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. அத்தோடு ஈரானினுடைய பாராளுமன்ற ஊடக பேச்சாளர் மஹதி முஹம்மதி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் தற்போது ஒரு மிகவும் சிக்கலான போருக்குள்ளே நுழைந்திருக்கின்றோம். அமெரிக்காவுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் இருக்க முடியாது. ஒரே நேரத்தில் நாங்கள் அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் போரிடப் போகின்றோம். மேலும் முதன்மையாக நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முழுமையாக சிதைப்போம் என ஈரானிய பாராளுமன்ற ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். எனவே தற்போது ஈரான் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகின்றது? தற்போது ஈரானுக்கு பயன்படுத்துவதற்கு மிக முக்கியமான 3 அட்டைகள் காணப்படுகின்றன. அதிலே முதலாவது அட்டை NPT ஒப்பந்தமாகும். ஈரானுடைய அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து அமெரிக்கா சர்வதேச விதிமுறைகளை மீறி தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதனால் இதனை பயன்படுத்தி சர்வதேச NPT ஒப்பந்தத்திலிருந்து ஈரானினால் முழுமையாக வெளியேறிவிட முடியும். இது ஈரானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வாய்ப்பாகும். இதன் மூலமாக ஈரான் நினைத்த அனைத்து விடயங்களையும் மேற்கொள்ளும். அடுத்து ஈரானிடம் இருக்கக்கூடிய 2வது மிக முக்கியமான அட்டை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம். ஹெர்முஸ் ஜலசந்தியை முழுமையாக இழுத்து மூடுவதன் விளைவாக ஒட்டுமொத்த சர்வதேச எண்ணெய் வர்த்தகத்தையும் ஈரானினால் முடக்கிவிட முடியும். மேலும் இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும். அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை ஈரானிய தலைமைகள் அவசரமாக களமிறக்க மாட்டார்கள். 3வதாக இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய அட்டையை தான் களமிறக்குவார்கள். அமெரிக்க இராணுவ தளங்கள் இலக்கு வைத்து அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு அமெரிக்கா எவ்வாறான முடிவுகளை எடுக்கின்றது, எவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்கின்றது என்பதனை ஆராய்ந்ததற்கு பிறகு ஹெர்முஸ் ஜலசந்தியை முழுமையாக முடக்குவதற்கான அட்டையை ஈரானிய இராணுவம் பயன்படுத்தும். அத்தோடு பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படை தளமானது முழுமையாக பற்றி எறிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. ஏனென்றால் நட்டான்ஸ் அணுசக்தி தளத்தையும் இஸ்ஃபஹான் அணுசக்தி தளத்தையும் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட 30க்கும் அதிகமான டொமஹாக் ஏவுகணை தாக்குதல்கள் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படை தளத்தை பயன்படுத்தியே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறித்த கடற்படை தளத்தில் இருக்கக்கூடிய போர்க்கப்பல்கள் மூலமாகவே இந்த ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எனவே இவற்றுக்கு பதிலடியாக ஈரானிய இராணுவத்தினர் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய கடற்படை தளத்தை இலக்கு வைப்பதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இன்று காலையிலிருந்து பஹ்ரைன் அரசானது கடற்படை தளத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரதேசங்களை முழுமையாக வெளியேற்றி வருகின்றது. குறித்த பகுதிக்கு பஹ்ரைன் மக்கள் பயணிக்க கூடாது என்றும் தடை உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்து யமன் அன்சாருல்லாஹ்வுடைய அரசியல் பணியாக உறுப்பினர் முகமது அல் புகாத்தி அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா ஆரம்பித்து விட்டது. எனவே நாங்கள் அமெரிக்காவுக்கு எதிரான போரில் தற்போது களமிறங்கியுள்ளோம். செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்காவின் அனைத்து போர்க்கப்பல்களையும் சரக்கு கப்பல்களையும் இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். செங்கடல் பிரதேசத்திலே நாங்கள் பேரழிவுகளை ஏற்படுத்துவோம். மேலும் அனைத்து சூழ்நிலைகளுக்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என முகமது அல் புகாத்தி அவர்கள் ஜசீரா ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். எனவே இந்த போரானது மிக நீண்ட பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அத்தோடு குறித்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.